எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்த தான் பத்தி நான் சொல்லப் போறேன். இப்ப வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு வானத்துல வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயம் வந்து நடக்கப் போகுது. அது எப்படின்னா, எல்லாருக்கும் சனீஸ்வர பகவான பார்க்கணும்னு ஆசை இருக்கா? அப்ப வந்து நீங்க வந்து டிசம்பர் 21ஆம் தேதி அந்த அன்னைக்கு நீங்க பார்க்க முடியும். என்னன்னா, 21ஆம் தேதி வந்து நம்ம ஈவினிங் வந்து 300 அ நை 397 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு அதிசயம் நடக்கப் போகுதுங்க. வியாழ பகவானும், அது குரு பகவானும், சனீஸ்வர பகவானும் நெருக்கமா க்ளோஸா வந்து வானத்துல வந்து மீட் பண்ற காட்சி வந்து நடக்க போகுது. இப்ப வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சூரிய மண்டலத்துல வந்து இது வந்து பெரிய ஒரு ஒரு குரு பகவானும் சனி பகவானும் ஒரு பெரிய மிகப்பெரிய கிரகம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வு வந்து 2 பேரும் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸா வரது வந்து இதுக்கு முன்னாடி எப்ப நடந்ததுன்னா, த 1623 இயர்ஸ்க்கு வந்து அந்த இயர் வந்து இது நடந்திருக்கு. ரொம்ப கிட்ட கிட்ட வந்து 2 பேரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் இந்த 2 கிரகமும் ரொம்ப க்ளோஸா வந்து இந்த 21ஆம் தேதி டிசம்பர் தாங்க நடக்க போகுது. அதனால எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணாம இத வந்து பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வானத்துல வந்து நம்மளால பார்க்க முடியுன்றது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த 2 கிரகம் வந்து 2 நட்சத்திரம் போல காட்சியளிக்குமாங்க. ஒரு நட்சத்திரம் எப்படி 2 நட்சத்திரம் க்ளோஸா இருக்கும், அந்த போல இருக்குமா. இது வந்து ரொம்ப பெரிய இணைப்பு என்று எல்லாரும் சொல்றாங்க. அப்போ இது வந்து இந்த அரிய நிகழ்ச்சிக்கு வந்து அடுத்தது வந்து இது இந்த 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 நிகழ்வுக்கு அப்புறம் திருப்பி எப்போ ஏற்பட போகுதுன்னா, இத்தோட 2080ஆம் ஆண்டு தாங்க, 2080ல தான் இது மார்ச் 15ஆம் தேதி தான் இந்த 2 கிரகங்களும் மீட் பண்ண போகிறாங்க. ரொம்ப அதாவது ரொம்ப க்ளோஸாக வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 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 நிகழ்வு வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான நகரங்கள்ல தான் இது வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு தான் இதை வந்து பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சி வரப்போதில்ல, அதை பற்றி தான் ஒரு சின்ன உங்களுக்கு செய்தி சொல்ல போகிறேன். இந்த ஏற்கனவே நம்ம சனிப்பெயர்ச்சி வந்து திருக்கணிதப்படி ஜனவரி மாதமே நடந்துருச்சு. இப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி மாதம் 12ஆம் தேதி டிசம்பர் 27ஆம் தேதி அதிகாலை 5:22 மணிக்கு வந்து தனுசு ராசி உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துலேருந்து மகர ராசி உத்திர நட்சத்திரம் 2ஆவது பாதத்துக்கு பயிற்சி ஆக போகிறாரு. இப்போ மகர ராசிக்கு வந்து அவர் வந்து ஜென்ம சனி, கும்பராசிக்கு வந்து அவர் வந்து விரய சனியாக ஆக்டிவேட் ஆக போகிறாரு. தனுசு ராசிக்கு வந்து பாத சனி. இப்போ சனீஸ்வர பகவானே என்னங்க, அவர் வந்து ஒரு நீதிமான், அவர் வந்து ஒரு நடுநிலையான கிரகங்க. அவர் நம்ம என்ன பாவம் லாஸ்ட் பர்த்தில் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பாவம் புண்ணியங்களை கரெக்டாக வந்து அவர் செயல்படுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு என்னென்ன லெசன்ஸு, அதாவது 7.5 வருஷத்தில் நம்ம தப்பாக நம்ம என்ன ரொம்ப பயந்துக்கெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம என்னெல்லாம் தப்பாக செஞ்சுருக்கோமோ அதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு லெசனாக தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த லெசனை நம்ம வந்து நல்லபடியாக வந்து பயன்படுத்திட்டோன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் வந்து அவர் எல்லாத்தையும் என்னென்னலாம் ப்ராப்ளம் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே வந்து வாரி கொடுத்துருவாருங்க. அவர் மற்ற கிரகம்லாம் இப்போ சனீஸ்வர பகவானால் தடுக்க முடியும், மற்ற கிரகம் கொடுத்தது. பட் ஆனால் இவருக்கு வந்து இந்த 7.5 சனியில் நம்மளுக்கு ஏதோ ஒரு வீடு அமைதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடை வந்து நம்ம லாஸ்ட்டாக அந்த எண்ட் வரைக்கும் யாராலையுமே வந்து எடுத்துக்க முடியாது. அதாவது நம்மளுக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் வராது. அது மாதிரி அவர் கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு பவர் யாருக்குமே இல்லாத பவர் அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் என்ற பேர். அதனால் இந்த 7.5 சனியில் எப்படி ஆகிடும் அப்படி ஒன்றுமே கிடையாதுங்க. அது ஒரு நல்ல விதமாக அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய லேசினஸ் வரும். அந்த லேசினஸை நம்ம வந்து அதை வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணாமல் ஆக்டிவேட் பண்ணாமல் பாசிட்டிவாக வந்து நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருந்துட்டாலே வந்து அது வந்து நம்ம வந்து அந்த 7.5 வருஷத்தை நம்ம வந்து நல்ல ஒரு ஈஸியாக கடந்துடலாம். ஸோ வந்து இப்போ தனுசு ராசிக்கு ஏற்கனவே வந்து அங்கேருந்து வந்து மகர ராசிக்கு பொறுத்தொட்டு அவங்களுக்கு பாத சனியாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு வந்து இப்போ நல்லா இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிருக்கும். 7.5 சனிலேருந்து அவங்க வந்து கிளியர் ஆகிட்டாங்க. இப்போ கும்ப சனிக்கு வந்து செலவுகள் வரும், விரை சனியாக இருக்கும். மகர ராசிக்கு வந்து ஜென்மத்திலே வந்து அவர் ராசிக்கே வந்து அவர் சனீஸ்வர பகவான் அவர் சொந்த வீட்டில் வந்து உட்கார போகிறார். அங்கே ஏற்கனவே வந்து குரு பகவானும் இருக்கார். இது வந்து முதல்ல குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிறது வந்து 2000 நடந்தது. இப்போ திருப்பி அதே நிகழ்வு நடக்குது. இப்போ வந்து ஒரு ராசிக்கு இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு வந்து 30 வருஷம் எடுத்து பாருங்கள் சனீஸ்வர பகவான். இப்போ மகர ராசிக்கு வந்திருக்காரு.
இப்போ வந்து அவரோட பார்வை இப்போ குரு பார்வைன்னா, குரு இருக்கிற இடத்த விட்டுட்டு இருக்கிற இடத்துலேருந்து அவரோட பார்க்குற பார்வைக்கு பலம் அதிகங்க. ஆனா சனீஸ்வர பகவானுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு நல்ல பலன். அவர் பார்க்குற பார்வைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அவர் வந்து அந்த அவரோட பார்வை வந்து 3, 7, 10. இப்போ 3ஆம் பார்வையா மீன ராசிய பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக கடகராசிய பார்க்குறாரு. 10ஆம் பார்வையா துலா ராசிய பார்க்குறாரு. ஸோ அவரோட அவர் எந்தெந்த ராசியெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இருந்துட்டா கொஞ்சம் இதுலேருந்து நம்ம இது பண்ணலாம். இப்போ இந்த அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன பலன்றது நான் சொல்கிறேன். இப்போ வந்து சனீஸ்வர பகவான் வந்து சூரிய பகவானுக்கும் சாயா தேவின்ற அவங்களுக்கும் பிறந்தவங்க தான் சனீஸ்வர பகவான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியாக என்னென்ன ராசிக்கு பலனை வந்து தனித்தனியாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து அவர் என்னென்ன இடத்துல இருந்தால் நல்லதுன்னா 3, 5, 6, 9, 10, 11 ஜாதகத்தில் இந்த இடத்துலலாம் இருந்தால் அவருக்கு ரொம்ப நல்ல பலனாக தருவார். மோஸ்ட்லி வந்து அவர் எதுக்குங்க காரகம்? வேலை அதாவது கர்மக்காரகன்றது தான் அவரோட பேர். கர்மக்காரகன், ஜீவனக்காரகன், அப்புறம் தொழில்காரகன், இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கிறதுக்கு காரணமே வந்து சனீஸ்வர பகவான் அருள் இல்லாமல் எந்த ஒரு வேலையிலையும் நம்மளால ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் மக்கள் பீப்புள் இப்போ வந்து ஒரு அரசியலில் வந்து நம்மளுக்கு வந்து இது எலெக்ஷன் அதெல்லாம் வைக்கிறாங்கன்னா அது சூரிய பகவானோட சம்மந்தப்பட்ட. பட் ஓட்டு போடுறாங்க இல்லையா மக்கள் ஓட்டு போடாமல் வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த மக்களுக்கு காரக கிரகமே சனீஸ்வர பகவான் தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவரோட அருள் இல்லாமல் வந்து யாராலையுமே வந்து ஒரு மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் இதுக்கு என்னென்ன தனித்தனியாக ராசிக்கு என்னென்ன பலன்றது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.